பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யார். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு பற்றி நம்ம பேச போகிறோங்க. அதாவது சனி பகவான் மீன ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் வக்ரம் பெறுகிறார். வக்ரம் பெறுவது என்பது ஒரு கிரகம் நேர்கதியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு நல்ல பலனையும் தந்தால், அது வக்ரம் பெறும்பொழுது ஒரு நெகட்டிவான எதிர்மறையான பலன்களை ஜோதிடம், அதாவது அந்த கிரகம் வழங்கும் என்பது ஜோதிட கிரந்தனுடைய சாராம்சம். இப்போ சனி பகவான் பொறுத்தவரையிலையும் எந்த ஒரு கிரகமும் வக்ரம் அடையுது அப்படின்னா, அதாவது ராகு கேதுக்கள் வக்ரமான கிரகங்கள், சூரியன் சனிக்கு வக்ரம் கிடையாது. அப்போ மீதி இருக்கிற அனைத்து 4 கிரகங்களை தவிர எல்லாத்துக்கும் வக்ரம். அதாவது புதன், சுக்கிரன், குரு, இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் அதாவது முக்கூட்டு கிரகங்களில் சூரியனை வச்சு தான் நம்ம இது பண்ணுறோம். இப்போ புதன், சுக்கிரன், குரு பகவான், சனி பகவான், இவங்களை செவ்வாய், இந்த 5 கிரகங்களுக்கும் வக்ரம் பெறுவது இயல்பாக இருக்கிறது. ஒரு கிரகம் எப்போ வக்ரம் பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கிரகத்துக்கும் கோச்சார ரீதியாக 5ஆம் இடத்தில், 6ஆம் இடத்தில், 7ஆம் இடத்தில், 8ஆம் இடத்தில், 9ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த ராசிக்கு 5வது அந்த கிரகத்துக்கு நிற்கிற இடத்துலேருந்து 5வது ராசியில் சூரியன் 5, 6, 7, 8, 9 ஆகிய இடங்களுக்கு வரும் பொழுது கிரகங்கள் வக்ரம் பெறுவது இயல்பான ஒன்றாக அமைகிறது. அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சின்னு சொன்னாலே ஜனங்களுக்கு கொஞ்சம் அலர்ஜி தான், பயப்படுறோம், ஒரு பயம் ஏற்பட்டு விடுகிறது. அதுவே சனி பெயர்ச்சி, அதுவும் சனி வக்ர பயிற்சின்னா இன்னும் புரியல. அதாவது ஒரு கிரகம் தான் நின்ற இடத்துல இருந்து வக்ரம் பெறுகிறது என்று சொன்னால் பின்னோக்கி செல்வதாக ஒரு ஐதீகம். சில நேரங்களில் அது அந்த ராசியில், இப்போ மீன ராசியில் சனி சஞ்சாரம் செய்கிறாருன்னா பின்னோக்கி கும்பத்து வரையும் கூட சஞ்சாரம் செஞ்சு பலனை தர்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த தடவை மீன ராசியில் மட்டுமே பின்னோக்கி சென்று மீன ராசியில் மட்டுமே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதுவும் பார்த்திங்கன்னா ஜூலை 13ஆம் தேதி முதல் சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். அது நவம்பர் 27 வரைக்கும் வக்ரம் நிலையில் தான் இருப்பார். நவம்பர் 28 சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 138 நாள் சனி வக்ரம் ஆகிறார். அப்போ சனி வக்ரம் அடைகிறார் என்று சொன்னால், அப்போது ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதாவது சனி பகவான் பொறுத்தவரையிலையும் 3, 6, 11 ஆகிய இடங்களுக்கு வரும் பொழுது சூப்பரான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போது ஒரு ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னும்போது, இப்போ 3, 6, 11 இயங்கிட்டு இருக்கிறதா வைங்க. அப்போ அது இப்போது வக்ரம் அடைகிறதுன்னு சொன்னால் அருமையான பலனை தந்தவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக பலனை கொடுப்பார். சனி பகவான் கெடு பலனை வழங்கி கொண்டிருக்கிறார். எதுவும் வீடு கட்ட முடியல, ஒரு தொழில் வேலை வாய்ப்பு கிடைக்கல, இப்படி எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க, முயற்சி தோல்வி அடையுது அப்படின்னாக்கா, இப்போ இந்த சனி வக்ரம் அடைகிற காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 138 நாளில் திடீர்னு ஒரு சக்ஸஸ் அருமையாக இருக்கும். சில ராசிகளுக்கு அருமையாக நல்ல பலனை வாரி வழங்கக்கூடிய ஒரு மின்னல் மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் இந்த காலகட்டங்கள் திடுதுப்புன்னு நல்லது நடக்குதியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருப்பார். இந்த 2.5 வருஷத்தில் இப்போ அவர் கோச்சார ரீதியாக சூரியன் இப்போ கடகத்துக்கு போயிட்டுருக்கார். கடகம் 5ஆம் இடம், 6ஆம் இடம் சிம்மம், 7ஆம் இடம் கன்னி, 8ஆம் இடம் துலாம், 9ஆம் இடம் விருச்சிகம்,
விருச்சிகம் வரைக்கும் சூரியன் செல்கிற காலம் நவம்பர், அதாவது 28ஆம் தேதி வரைக்கும் இந்த சனி பகவான் வக்ரகதியில் தான் இருப்பார். வக்ரகதியில் இருந்தால், எந்த ஒரு கிரகமும் வக்ரகதியில் இருந்தால் எதிர்மறையான பலனை கொடுக்கும். இது நாள் வரைக்கும் நல்லா போச்சுங்க. இப்போ பாருங்கள், தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனி போயிட்டுருக்கு. அப்போ அவருக்கு பிரச்சனைகளை கொடுக்குதுன்னு சொன்னால், இப்போ வந்து ரிவர்ஸ் ஆகணுன்னே இந்த 138 நாளும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான காலமாக மாறுங்க. அதாவது கெடுபலன் நடக்கிறவங்களுக்கு நல்ல பலன் நடக்கும், நல்ல பலன் நடந்துகிட்டவங்களுக்கு கெடுபலனாக மாறும் இந்த 138 நாளும். அப்படி இந்த ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பகவான் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறார் என்பதை மிக விரிவாக பார்க்கலாம் வாங்க. எங்கள் எபிசோடு வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவும், அதாவது எந்த அளவுக்கு நம்ம வந்து இதை, அதாவது எய்ம் ஹைன்னு சொல்லுவாங்க, அதுபோல் நம்ம வந்து ரொம்ப முயற்சி செய்து ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்குறோம். அந்த ப்ரெடிக்ஷனை வந்து தி பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொடுக்குறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். கன்னிராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம். கன்னிராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், உத்திரம் அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். மீனத்தில் இருந்து பலனை தந்து கொண்டு இருக்கிறார். 7ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்னு சொன்னால், சென்றமிடமெல்லாம் வெறுப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களை பார்த்த உடனே நல்லா பார்த்தவங்க பேசினவங்க திடீர்னு பார்த்தா மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. சிரித்து பேசினவங்க இப்போ அவங்க மூஞ்சி கடுகடுன்னு மாறி போகுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. எங்கே போனாலும் நண்பர்கள் கூட விரோதமாக மாறினார்கள். 7ஆம் இடம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் இருந்தார் அப்படின்னு சொன்னால், நண்பர்கள்கிட்ட கருத்து மோதல் பிரச்சனை, நீங்கள் சொல்கிறத அவன் புரிஞ்சிக்கல, அவன் சொல்கிறது நீங்கள் ஏற்றுக்கல அப்படின்ற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு விரிசல் அப்படின்னு சொல்லணும். முதல்ல குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு இருந்தது அப்படின்னு சொல்லணும். கணவன் மனைவியிடையே கருத்து ஒரே வீட்டில் தான் வாழ்ந்துருந்தாலும் ஒன்றா தான் இருக்காங்க, பிரியலன்னு சொன்னாலும், ஆனால் மனதளவில் பிரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்கக்கூடிய நிலை கூட இருந்தது அப்படின்னு சொல்லணும். நண்பர்கள், மனைவி, இப்போ அதெல்லாம் குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள்கிட்டையும் கொஞ்சம் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லணும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கூட பிரச்சனை இருந்தது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ராசிக்கு 10ல் குரு இருந்து அந்த 6ஆம் இடத்தை பார்த்தார். அவர் குரு எதிரிகளே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பிரச்சனைகளை அவர் சரி பண்ணார். வெற்றி ஸ்தானத்தை குரு பார்த்துக்கிட்டு இருக்கார். வெற்றி ஸ்தானத்தில் ராகு இருக்கார். வெற்றி பறிக்கக்கூடிய காலம் பறித்து கொண்டிருக்க. இப்போ வெற்றியை தான் அனுபவிச்சிங்கன்னு சொல்லணும். ஆனாலும் சில பிரச்சனைகளையும் இந்த சனி பகவான் ஊழலாக கொடுத்தார். இப்போது அதாவது குரு ஃபேவர், ராகு ஃபேவர், இதெல்லாம் ஃபேவராக இருந்துச்சு. சனி மட்டும் அன்ஃபேவராக இருந்துச்சு உங்களுக்கு இவ்வளோ நாளாக. இப்போ இந்த ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சனி வக்ரம் பெறுவது என்பது சாதகமாக பாதகமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக சாதகம்னே சொல்லலாம். 6ஆம் இடத்துல சனி இருந்தால் என்ன பலனை தருவார்? யோகமான பலனை தருவார் இல்லையா? அதுபோல் உங்களுக்கு இப்போது 6ல் சனி இருந்தால் எப்படி ஒரு முன் வீட்டில் இப்போ இருந்த பலன் எப்படி கொடுப்பாரோ அந்த அளவுக்கு சனி பகவான் அவரால் கொடுத்த தீய பலன்கள் இனி இருக்காது. எவ்வளோ நாளைக்கு? இந்த 138 நாளைக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க.
கோர்ட்டு கேஸ்னு கூட போகும். சில பிரச்சனைகளை சந்திக்கலாம், குடும்ப ரீதியாக, இல்லை நண்பர்கள் ரீதியாக, இல்லை சொத்து பத்து ரீதியாக, அல்லது வேலை ரீதியாக கூட சில பிரச்சனைகள் போயிருக்கும். ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ஆஃப் ஆகிடும். கடவுளில் போட்ட மாதிரி நல்லது, அதாவது ஆஃப் ஆகிடும். பிரச்சனைகள்லாம் பார்த்தா என்னாச்சு, இப்போ ஒன்றுமே இதுவாகலை அப்படின்ற அளவுக்கு நீங்களே சந்தோஷப்படுற அளவுக்கு அப்படியே டோட்டலாக ஒரு ஒரு கண்டிஷனில் வந்து மாறும். இப்போ 6ஆம் இடத்தில் இருந்தால் சனி பகவான் விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார், நல்லது பண்ணுவார். இப்போ அதுபோல் இப்போ 7 தான் இருக்காது, இருந்தாலும் அது 7 இருக்கிற மாதிரி நிலை எதுவும் கிடையாது. 6ல் இருப்பதாக ஒரு ஐதீகமாக எடுத்துக்க வேண்டியதுதான். வக்கிரமாக இருந்தால் முன்வீட்டு பலனை செய்வாருங்க, அவ்வளோதாங்க. அப்போது உங்களுக்கு இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உத்திரம் 3-4 பாதங்கள், அஸ்தம் சித்திரை 1-2 பாதங்களில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த சனி வக்ரம் பெறுவது யோகமே, யோகமான காலங்களே. 138 நாளும் யோகமாக இருக்கும் அப்படின்னு நம்பி சொல்லலாம். இன்னும் ஒரு கூடுதலான ஒரு தகவல், ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல சனி இருப்பார். அவர் வக்ரமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரம், இப்பொழுதும் அவர் வக்ரத்தில் தான் கோச்சாரத்தில் இருக்காருன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும். யோகமாக அந்த 138 நாளும் உங்களுக்கு யோகமாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போதைக்கு உங்களுக்கு இந்த சனி பார்வை 12ஆம் இடத்தை பார்த்து தூக்கம் இல்லை, வேலைக்கு, அதாவது 9ஆம் இடத்தை பார்த்து தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் இருந்தது. 4ஆம் இடத்தை பார்த்து சுகம் இல்லை, சுகத்தை அனுபவிக்க முடியல, ரெஸ்ட் இல்லை, ரெஸ்ட்லெஸ். ஏன்னா 4ஆம் இடத்தை யார் சனி பார்த்தாலும் அப்படித்தான், ரெஸ்ட்டே இருக்காது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சுகஸ்தானம் கெட்டு போயிடுது. ராசியை சனி பார்த்து மந்திச்சு விட்ட மாதிரி இருந்தீங்க, டென்ஷனாக இருந்தீங்க, பரபரப்பாக இருந்தீங்க, ஏன் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டது, மருத்துவ செலவு வச்சுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இப்போ சனி ரிவர்ஸ் வக்ரமானது ஒரு சாதகத்தை கண்டிப்பாக தரப்போகிறார் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக சனி பகவான் பொறுத்த வரலையும் இப்போ வக்ரம் அடைவது என்பது இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு யோகமான காலமோ இல்லையோ, ஆனால் அவயோகம் நிச்சயமாக இருக்காது. சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் நிச்சயமாக நடக்காது அப்படின்னு அதை உறுதியாக எடுத்துக்கலாம். நல்ல பலன் கொடுக்கணுனாலும் தீய பலனை அவர், ஏன்னா 7ல் உட்காந்து பிரச்சனைகள் கொடுத்தார். எங்கே போனாலும் சண்டை சச்சரவு, குடும்பத்தில் சண்டை, வெளியில் சண்டை, நண்பர்கள்கிட்ட பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, இப்படி இழுத்துக்கிட்டே போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில் கூட சரியாக போகலை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை கூட இருந்திருக்கோம், கூட்டு தொழில். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்துமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படுத்தும். இதில் குரு பொறுத்தவரையிலும் 10ல் இருந்து குரு பார்வை 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இந்த 4 சனியும் பகவானும் பார்க்குறாரு. அதனால் என்ன தான் இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதால ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அப்போது எல்லா கிரகமும் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. சனி தான் அன்ஃபேவரில் இருந்தது, இப்போ அவரும் ஃபேவர் ஆகிட்டார் அப்படின்னு நினச்சி நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். சாதகமான காலம் இந்த 138 நாளும் உங்களுக்கு சில்வர் ஜூப்ளின்னு சொல்லலாம். சூப்பராக இருக்கும், ஒன்றும் பயப்பட வேணாம். 12ல் கேது, ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும், ஆலய வழிபாடுகள் போவீங்க, கோயில் குளங்களுக்கு போவீங்க அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு 6ல் ராகு சூப்பர், அஷ்டலட்சுமி யோகங்க. குரு பார்வையில் வேறு இருக்கார். இப்போ ராகு சூப்பராக இருக்கார். குரு பார்வை 10ல் இருந்தாலும் நல்லது தான், பட் குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறதால அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்த சனி பகவானும் உங்களுக்கு அவங்களோட கைகோர்த்து நல்ல பலனையே தருவார். தீய பலனை தர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை, இல்லவே இல்லை. ஏன்னா அவர் 7ல் இருந்தாலும்
அவர் வக்கரமாக இருக்கிறதால 6ஆம் வீட்டு முன்வீட்டு பலனை தான் செய்வார். அவர் 6ல் இருந்தால் என்ன பலன்? விபரீத ராஜயோகத்தை தரணும் இல்லையா? அப்போ யோகத்தை தரணும் இல்லையா? 6ஆம் இடம் என்பது அற்புதமான இடம். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஜூலை 13 முதல் நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும், அது 28ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் சனி. அப்போ அது வரைக்கும் இந்த 138 நாள் 138 டேஸ் டெஃபினெட்லி சூப்பர் டேஸ், அருமையான நாட்கள், கோல்டன் டேஸ், பொன்னான நாட்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா மற்ற கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இருக்குது. இப்போ இதுவும் சாதகமாக இருந்தால் பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக ஆகிடும் இல்லையா? அப்போ டெஃபினட்டாக சனி வக்ரம் பெறுவதால் உங்களுக்கு கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு மிகுந்த சாதகத்தை ஏற்படுத்தும் சொல்லலாம். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்குது ஏதாவது ஒரு இடத்துலன்னா அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் இப்போ சாதகமாக வக்ரம்னா அது மைனஸ். இப்போ கோச்சார ரீதியிலையும் வக்ரமாக இருக்கார், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ பிறப்பு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு சனி வக்ரமாக இருக்குதுன்னு சொன்னால் அதுவும் இப்போ அவங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தி தருவார். மொத்தத்தில் நீங்கள் கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த சனி வக்ரம் பெறுவது நிச்சயமாக ஒரு சாதகமான பலன்களே என்று சொன்னால் மிகையாகாது. நன்றி. வாழ்க வளமுடன்.